கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். இன்று கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கும் ஆசீர்வாதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, அவர் உங்களை கைவிட மாட்டார். அது மாத்திரமல்ல, உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களோடு கூட இருப்பார். உபாகமம் 31வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது, பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். இரண்டாவது, பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். மூன்றாவது, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம பலம் கொண்டு திடமனதாய் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி இந்த காலை வேளையில நம்ம கிட்ட பேசுறாரு. இரண்டாவதாக, நம்ம பயப்படக்கூடாது, பயந்து திகைத்து விடக்கூடாது. சூழ்நிலைக்காக இல்லைனா பிற மனிதர்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. மூன்றாவதாக, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அப்போ வருகிறார் அப்படின்னா நம்ம கூடவே வராரு. அப்போ நம்ம ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம், ஏற்றம் தாழ்வு இருக்கலாம், ஆனா எல்லா வேளையிலும் கர்த்தர் நம்மளோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்மை திடப்படுத்துகிறார், நம்ம பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இந்த காலை வேளையில யாராவது பயந்து சூழ்நிலைக்காக இல்லைனா ஒரு மனுஷனை பார்த்து நீங்க பயந்துருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களிடம் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, 23வது சங்கீதம் 4வது வசனத்தை பாருங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நம்ம பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. இரண்டாவது காரியம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் படி பாருங்க, முதலாவது மரண இருளின் பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கும் பொழுது நம்ம பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது. இரண்டாவதாக, தேவரீர் நீ என்னோடே கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். இதை பல வசனங்கள் மூலியமாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த காலை வேளையில யாராவது மரண இருளுக்கு நேராக உடைய வாழ்க்கையில சோர்வு, நோய்கள் இல்லைனா ஒரு அடிமைத்தன கட்டுகளில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறீங்களா? இருளின் அதிகாரத்திலிருந்து தம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தணுமாகிய பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. கர்த்தருடைய வாழ்க்கையில நிச்சயமாய் உங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன். கடைசியாக 145வது சங்கீதம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சபீமமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் உண்மையா இருக்கிறார். இரண்டாவதாக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்ம கூடவே இருப்பாரு. அது மாத்திரமல்ல, அவர் நமக்கு உண்மையா இருப்பாரு. இன்னைக்கு பிரியமானவர்களே, உங்களை யாராவது காயப்படுத்தியிருக்காங்களா? உங்களை ஏமாத்தி போயிட்டாங்களா? இல்லைனா உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்க கூட இல்லையா? இல்லைனா நீங்கள் வேலை நிமித்தமாக ரொம்ப தூரமாக இருக்கிறீங்களா? உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்களா? ஒருவேளை யாருமே எனக்கு பிடிச்சவங்க என் கூட இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அவர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறாரு. மனிதர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் மறவாத தேவன். பிரியமானவர்களே, தாய் தகப்பன் நம்மை கைவிட்டாலும் இயேசு ஒருவர் நம்மை ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு எல்லாரும் உற்சாகமாக இருங்க. உங்கள் கவலை எல்லாம் இயேசுப்பாவோட பாதத்தில் வச்சுருங்க. நீங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் திகையாமல் கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து நிற்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் சமீபத்தில் உங்கள் பக்கத்தில் அவர் வந்து உங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டு உங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்க பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கட்டளையிடுவார். கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அப்போ யாருமே இல்லை, இந்த நெருக்கத்தில் யார் என் கூட நிற்பாங்க, என் சொந்தக்காரங்க என்னை கைவிட்டுட்டாங்க, எனக்கு விரும்பினவங்க என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை போராட்டங்கள் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறாரு, இதெல்லாம் நிரந்தரமானது கிடையாது. இதெல்லாமே வந்து பாசிங் கிளவுட் மாதிரி தான், டெம்பரரியானது, தற்காலிகமானது. வானத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வானத்தில் எப்போவுமே அது நிலையாக ஒரே இடத்துல நிற்காது, அது மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் பிரச்சனை கூட. இன்றைக்கி அது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கலாம், ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை கைவிடாத தேவன். அவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. அவர் உங்களுக்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை கூப்பிடும் பொழுது அவர் உங்களுடைய சமீபமாய் வந்து உங்களுக்கு உண்டான தேவைகளை கண்டிப்பாக நிச்சயமாக சந்திப்பார். ஹல்லேலூயா. எப்படி அந்த மேகங்கள் மறைந்து போகுமோ, அது கடந்து போகுமோ, அதே போல் இந்த உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அது கடந்து போகும். நம்ம எல்லாரும் ஒரு மனதாக ஜெபிக்கலாமா? நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. அவரை சார்ந்து நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கட்டளையிடுவார். அவர் உங்களை விட்டு என்னைக்கும் விலக மாட்டார் என்று வாக்கு கொடுத்ததுபடி உங்களோடு இருக்கிறார். பிரியமானவர்களை, அதை விசுவாசிங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி உங்ககிட்ட பேசியிருக்கிறார் இல்லையா? கண்டிப்பாக அவர் உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இன்றைக்கி எல்லா நெருக்கத்திலிருந்தும் உங்களை வந்து கர்த்தர் பாதுகாப்பான்ற நம்பிக்கையோடு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமாப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று கர்த்தர் எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாத தேவன் அப்பா. நீர் எங்களை விட்டு விலகாத தேவன் தகப்பனே. அப்பா, உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக செல்லுகிறது தகப்பனே. அது மாத்திரமல்ல, நீர் எங்களுக்காக உண்மையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. எங்களோட சமீபத்தில் வந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு எல்லா காரியங்களையும் சம்பூர்ணமாய் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீங்கப்பா. இன்னைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உமது கருத்துக்கள் ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலப்பா நீங்கள் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பாரங்கள் அப்பா, எங்களை நேசிச்சவங்க எங்களை காயப்படுத்திட்டாங்கப்பா. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருச்சு. திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துருச்சு. மரண இருள நோயோடி எங்களால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிற முடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அப்பா ஆண்டவரே நீர் சுகப்படுத்துங்க. இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அவனுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. அவங்க ஒவ்வொருவரும் கூட நீங்கள் இருந்து ஆண்டவரே அதிசயமான அற்புதமான காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடுங்க. உமது கருத்தில் அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோடு இருந்து அற்புதமான காரியங்களை கட்டளையிடுவாராக.